ஃப்ரெண்ட்ஸ், வளரக்கா சாப்பிட போகிறோம். சூடாக சோறு பொங்கி இந்த வெயில் காலத்துலேயும் சூடாக சோறு. மத்தியானம் காலியாக இருது. நைட்டுக்கு சூடாக சோறு பொங்கி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது ஒருத்தங்களை பார்த்தேன். ஒரு ஆம்பளையாக இருக்குது, கையெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. கை இந்த உதடெல்லாம் வெள்ளையாக இருக்குது. ஒரு கூட்டத்தில் கம்மலை காண பார்த்துக்கோங்க. கம்மல் 25 ரூபா கம்மல் தான். ஒத்தக்காது கம்மலை காண, ஒத்தக்காது கம்மல் கிடக்கு. இன்னும் உங்கள் கம்மலங்க கிட்ட முடிய வச்சு இப்படி மறைச்சிக்கிட்டே வந்தாச்சு. இதுவும் 20 ரூபா தான். அப்போ அந்த ஆளை பார்த்து சொல்கிறேன், கையெல்லாம் அப்படி இருக்குது. இப்போ தான் ஆரம்பம் ஆகுது. அதுக்கு நான் ஒரு மருந்து சொன்னேன். கருமிளகு கரு எள்ளு இந்த ரெண்டையும் வறுக்கணும். கரு எள்ளு கருமிளகு இதையும் போட்டு வறுத்து, நாட்டு மருந்து கடையில் இந்த கருமிளகுன்னு கேட்கணும். வால் மிளகு மாதிரி கருமிளகுன்னு இருக்கும். இந்த கொஞ்சம் வால் மிளச்சோம். வால் மிளகு கருப்பு எள்ளு ரெண்டையும் வறுத்து நல்லா பட்டு போல நுணுக்கி வச்சுக்கோங்க. நுணுக்கி வச்சு டெய்லியும் வெறும் வயிற்றுல காலையில் சாப்பிட சொல்லியிருக்கேன். கருமிளகு கரு எள்ளு இந்த ரெண்டையும் வறுத்து கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அதான் என்னடா உலர்ந்தனே பார்த்த ஒரு இதை மறந்துட்டேன்னு. கருஞ்சீரகம் கருப்பு எள்ளு கருமிளகு இந்த மூணையும் வறுத்து காலையில் பொடி பண்ணி காலையில் ஒரு 2 டீஸ்பூன், நைட்டு 1 டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. இப்படியே தொடர்ந்து ஒரு 48 நாள் சாப்பிடுங்களேன். உங்களுக்கு அந்த வெள்ளை படராம அப்படியே குறையும். வந்தது ஸ்டாப் பண்ணி ரொம்ப படராது. அப்படியே குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். இது எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. குடல் எதுவுமே பாதிக்காது. அதாவது இது ஒரு இரத்த குறைவினால தான் அப்படி வருதுன்னு சொல்றாங்க. கருப்பு எள்ளு கருஞ்சீரகம் கருமிளகு மூணையும் நல்லா லைட்டா வறுத்து திரிச்சு சாப்பிடுங்க. சூப்பரா நல்ல குணமாயிரும். கவலையே படாதீங்க. இப்படி வெள்ளை வந்திருக்கு அப்படின்னு கவலையே படாதீங்க. தொடர்ந்து சாப்பிட்டா நல்ல பியூரா குணமாயி நல்லா பொறுமையா சாப்பிடுங்க. உடனே குணமாகும் நினைக்காதீங்க. இப்படி நாளடைவில் சாப்பிட நம்மளுக்கு உடம்புல ரத்த அணுக்கள் கூட 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 நல்ல சுகமாகும். பியூரா குணமாயிரும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்களேன். ஒரு மண்டலம் பொறுமையா செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க என்ன. தேங்க்யூ.